பரிசுத்தமுள்ள தகப்பனே, கிருபையாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தின் 18வது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 78 வசனங்கள் 1 முதல் 5 வரை. என் ஜனங்களே, என் உபதேசத்தை கேளுங்கள், என் வாயின் வசனங்களுக்கு உங்கள் செவிகளை சாயுங்கள். என் வாயை உவமைகளால் திறப்பேன், பூர்வ காலத்து மறைப்பொருள்களை வெளிப்படுத்துவேன். அவைகளை நாங்கள் கேள்விப்பட்டு அறிந்தோம், எங்கள் பிதாக்கள் அவைகளை எங்களுக்கு தெரிவித்தார்கள். பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல் கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களையும் விவரிப்போம். அவர் யாக்கோபிலே சாட்சியை ஏற்படுத்தி இஸ்ரவேலிலே வேதத்தை ஸ்தாபித்து அவைகளை தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்டார் என்பதே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, கிருபையான நம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் நீர் ஒருவரை பரிசுத்தர். ஆமீன் தகப்பனே. பூர்வ காலத்திலே உம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் அறிவித்தபடியே இதோ அப்பா, இந்த கடைசி காலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுடைய கரங்களிலே உம்முடைய பரிசுத்த வேதாகமம் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். நீர் அன்று நியமித்த கட்டளைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே சந்ததி சந்ததியாமுடைய பிள்ளைகளாக நாங்கள் பின்பற்றி வரும்படியாக தேவனுடைய மகா கிருபை உம்முடைய வழிநடத்துதல் எங்களுடைய முற்பிதாக்களுக்கு இருந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இதோ அடுத்த தலைமுறைக்கும் உம்முடைய வசனங்களை நாங்கள் கொண்டு செல்ல கர்த்தர்களுக்கு அனுகிரகம் புரிவீராக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா. உம்முடைய வசனங்களிலே ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் நீர் எங்களுக்கு விளம்பி இருக்கிற உம்முடைய கட்டளைகள், உம்முடைய நியமங்கள் சகலத்தையும் ஆண்டவரே நாங்கள் வாசித்து எங்களுடைய தலைமுறைகளுக்கும் அதை நாங்கள் உபதேசித்து சொல்லவும், கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கும் பொழுது கர்த்தர் நித்தியமான ஆசீர்வாதங்களை நீர் எங்களுக்கு அருள் செய்வீர் என்பதை விவரித்து சொல்லவும், கர்த்தாவே எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் அனுகிரகம் புரிந்தருளும். உம்முடைய வேதத்தை வாசித்து புரியக்கூடிய தன்மையை, ஞானத்தை தேவாதி தேவன் எங்களுக்கு அருள் செய்வீராக. உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் நிலைவரமாய் எங்களுக்குள்ளே தங்கி எங்களுக்கு போதிப்பாராக. உமக்கு நன்றி அப்பா. வரும் காலத்தை குறித்ததான ரகசியங்களை வேத புத்தகத்தினர் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா பிதாவை உம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாகவும் வேத ஆசிரியர்கள் மூலமாகவும் கர்த்தாவை நாங்கள் அறிந்து கொண்டோம் ஐயா. உமக்கு நன்றி பிதாவை. நன்றி அப்பா. வருகிற பொல்லாத நாட்களுக்கு தப்பித்துக் கொள்ளும்படியாக ஆண்டவரே உம்முடைய கிருபையுள்ள வார்த்தைகளினால நீர் பேசியதற்காக நன்றி செலுத்துகிறோம் என் தகப்பனே. ஹல்லேலூயா. உம்முடைய ரகசிய வருகைக்கு நாங்களும் எங்கள் குடும்பம் ஆயத்தப்பட்டு ஒரு கூட்டு ஜனத்தை ஆயத்தப்படுத்த தேவாதி தேவன் அனுகிரகம் புரிவீராக. உமக்கு மகிமை செலுத்துகிறோம் என் தகப்பனே. ஆமீன். இவ்வேளையிலே எங்களுடைய இந்திய தேசத்தை தேவனுடைய பொற்பாதத்தில் வைக்கிறோம். கர்த்தாவே நீர் பார்த்து கொள்ளும், நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. நீங்க ஆளுகை செய்ய வேண்டுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் என் ராஜா. ஆட்சியாளர்களுக்கு ஒரு தெய்வ பயம் உண்டாகட்டும் என் தகப்பனே. அப்பா பிதாவே, தேவனுக்கு பயந்து ஜீவிக்கத்தக்கதான கிருபை தாங்க. தேசத்தின் ஜனங்களுடைய தேவைகளை அறிந்து செயல்பட கர்த்தாவே நீர் அனுகிரகம் புரிந்தரல் வேண்டும். அவங்க இருதயம் கடினப்பட்டு இருக்கலாம் கர்த்தாவே, தயவாய் இறங்கி கடினத்தை உடைத்து சதையான இருதயத்தை வையுங்கப்பா. ஹல்லேலூயா. உமக்கு மகிமை செலுத்துகிறோம் எங்கள் தகப்பனே. தேசத்தின் ஜனங்கள் எல்லாம் தங்களுடைய பொல்லாத பாவ வழிகளை விட்டு தேவனுக்கு பயந்து ஜீவிக்கும் பொழுது எங்கள் தேசத்தை நீர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அமீன் அப்பா. உலக நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சமாதானம் உண்டாகட்டும். யுத்தங்கள் ஓய்ந்து ஜனங்கள் உம்மை அறிந்து கொள்ள உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்பட கிருபை தருவீராக. தேவாதி தேவன் மனம் இறங்குவீராக. அப்பா, எல்லா இழப்புகளை எல்லாம் நீர் பார்த்திருக்கிறீர் என் தகப்பனே. அந்த பிள்ளைகளுக்கு இரக்கமாயிரும், கிருபையாயிரும். தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். உதவிக்கரங்கள் அவங்க போய் சேர வேண்டும் என் தகப்பனே. இனியும் உயிரிழப்புகள் இராதபடிக்கு தேவாதி தேவன் காத்துக்கொள்ளுவீராக. உமக்கு நன்றி பலிகளை இடுகிறோம் என் ராஜா. ஆமீன். உங்களுடைய வெளிப்பாடுகள், உம்முடைய தரிசனங்கள் அடிமைகளாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கட்டளையிடுங்கப்பா. தகப்பனே, உம்முடைய ரகசிய வருகை குறித்து நாங்கள் ஆயத்தப்படவும் எச்சரிக்கையாய் இருக்கவும் எங்களை இன்னும் சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தவும் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை தேவாதி தேவன் நீர் ஆளுகை செய்தீரானால் போதும் என் தகப்பனே. ஆமீன் அப்பா. உம்முடைய ஆளுகைக்கு கீழ்ப்படுத்துகிறோம் என்றாச்சா. உமக்கு மகிமை செலுத்துகிறோம் எங்கள் பிதாவே.
இவ்வேளையிலே ஒவ்வொரு குழந்தைகள், சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகளை விசேஷமாய் தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய அபிஷேகத்தின் கரத்தை பிள்ளைகள் மீது வையுங்கப்பா. உம்முடைய பரிசுத்த ஆவியானவரின் முத்திரைய பிள்ளைகள் மீது போடுங்க. அவங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா அந்தகார கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவை எல்லாம் செயலற்றி போவதாக. தேவனுடைய நாமத்தினாலே முற்றிலும் முறியடித்து ஜெபிக்கிறோம். தேவனுடைய வல்லமையுள்ள நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே இவன் கிரைகள் எல்லாம் செயலற்று போவதாக. பிள்ளைகளுடைய பரிசுத்த கரத்துக்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் செய்ய நினைத்தின்படி பிள்ளைகளுக்கு செய்தரலும் பாதுகாத்துக் கொள்ளும் வழிநடத்தும் என் ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. இவ்வேளையில பலவிதமான வேதனையோடு தவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை நீர் ஆறுதல் படுத்துங்க, தைரியப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு சமாதானத்தினால் நிரப்புங்க ஆண்டவரே. உமக்கு மகிமை செலுத்துகிறோம். எல்லாம் வல்ல மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமீன், ஆமீன், ஆமீன்.